பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் போகும்படியான தம் வேலை வந்ததென்று அறிந்து சீஷர்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொன்னார். உலகத்தின் சமாதானம் என்பது நாம் விரும்பிய ஒன்றை பெறும் பொழுது, ஒரு நன்மையை நாம் அனுபவிக்கும் பொழுது நம்மில் நிலைத்திருக்கும். ஒரு இழப்பு நேரிடும் பொழுது அந்த சமாதானம் எடுக்கப்பட்டு போகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவில் இருந்த சமாதானம் என்பது, அவர் ஊழிய பாதையில் அநேகரால் புகழப்பட்டார், அநேகரால் இகழப்பட்டார், அநேக முறுமுறுப்புகளை சந்தித்தார், விரோதங்களை சந்தித்தார், அநேகர் கொலை செய்யும்படியாக அவரை தேடி சுற்றி திரிந்தார்கள். ஊழியத்தின் முடிவிலே மனுஷரால் காட்டி கொடுக்கப்பட்டு அநேக நிந்தனைகள், அவமானங்கள், அநேக பாடுகளை சகித்து தன் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்திருந்தும் அவர் சமாதானத்தை உடையவராயிருந்தார். இப்படிப்பட்ட சமாதானத்தையே நமக்காக கொடுக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் கூட மகிழ்ச்சியான தருணத்தில் மாத்திரமல்ல, நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், உபத்திரவங்களின் மத்தியிலும் சமாதானத்தோடு வாழும்படிக்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சமாதானத்தை நம் வாழ்வில் பெற்று அதில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போக மாட்டோம். எந்த நிலையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்ற பவுலின் அனுபவம் நம் வாழ்விலும் நிலைத்திருக்கும். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக.